ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्णा चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवत गीता की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। பக்தர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பகவத்கீதை 4வது அத்தியாயம் 1-15 வரைக்கும் போன வாரம் பார்த்துட்டோம். இன்னைக்கு 16-30 வரைக்கும் பார்க்க போறோம். அதோட ஒரு சிறு சுருக்கமா 1 to 15 என்ன பார்த்தோம் அப்படிங்கறத பார்த்துட்டு 16 தொடருவோம். சரிங்களா? இப்ப முதல் அத்தியாயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா படைகளை கவனித்தல். அடுத்தது பார்த்தோம்னா பகவத்கீதையின் உட்பொருள் சுருக்கம்னு பார்த்தோம். 3வது அத்தியாயம் பார்த்தா கர்மயோகம் அப்படின்னு பார்த்தோம். 4வது அத்தியாயம் உன்னத அறிவு. அதாவது இந்த கர்மயோகம் அப்படின்றதுக்கான அறிவு, அதை எப்படி செய்யணும், அது என்ன அப்படிங்கிறது, எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் இன்னும் வரும். இதுல ஆக்சுவலா அந்த உன்னத அறிவு, அந்த உன்னதம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல என்ன வேர்டு போட்டிருக்காங்க அப்படின்னா டிரான்சென்டென்டல் நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல இந்த அத்தியாயத்துக்கு. டிரான்சென்டென்டல் அப்படின்னா அர்த்தம் உண்மையாக தமிழ்ல பார்த்தோம்னா உன்னதம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான சொல். ஆனா டிரான்சென்டென்டல் அப்படின்னா டிரான்சென்ட் பண்றது, புலன்களுக்கு அப்பாற்பட்டது, கோயிங் பியாண்ட், அதையும் தாண்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புலன்களுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறது. சோ புலன்களுக்கு அப்பாற்பட்ட அறிவு, அதாவது இது புலன்களை கொண்டு புரிஞ்சுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு இது. சோ இது என்ன இந்த அத்தியாயத்தினுடைய போக்கு எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லௌகீக வாழ்க்கையில மனிதன் எதன் வசம் தன்னை கொடுத்துள்ளான் அப்படின்னு, எது நம்மை காரியங்கள் செய்யவும் எது நம்மை உந்துகிறது அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அப்ப என்ன அது அப்படின்னு பார்க்கும்போது அது காமம் அப்படின்னு சொல்ல பார்த்தோம். ஆசை அப்படின்னா எதற்கு ஆசை அப்படி இருக்குன்னா, பதவிக்கு ஆசையா இருக்கலாம், அதிகாரத்தன்மை, பதவியில இருந்துட்டு சும்மா உட்கார்ந்து இருந்தா போதுமா, இல்ல அதிகாரம். பலருக்கும் இப்ப பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கோம் அப்படின்னா அதுல என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதுல கிடைக்கிற பவர். நம்ம சொல்லி 4 பேர் அங்க கேக்குறாங்க, 4 பேர் கேக்குறாங்கிறது கூட இல்ல, நம்மால இந்த காரியம் செய்ய முடிகிறது. பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டுவதோ இல்ல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிர்மாணிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பெரிய போஸ்ட்ல இருக்கவங்களாலதான் பண்ண முடியும். பெரிய அதற்கான ஒரு ஒரு அதிகாரம் வேணும் ஒன்றை செயல்படுத்துவதற்கு. இதெல்லாம் தான் ஆசைகள்ல வரும். இப்ப ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பணம்ங்கிறது போயிடும். பணம் கிடைக்கிறது இல்லைங்கிறது வேற. சின்ன லெவல்ல இருக்கவங்களுக்கு தான் பணம்ங்கிறது முக்கியமாக இருக்கும். அதாவது அதுக்கு ஆசைப்படுவாங்க. அதுக்கு மேல மேல அந்த அதிகாரத்துக்கு ஆசைப்படுவாங்க. அந்த அதிகாரம் வேணும். அது அரசியலாக இருக்கலாம், இல்ல வியாபாரங்கள்ல இருக்கலாம், எப்படியும். அப்புறம் அந்த அதிகாரம், அதனை ஒட்டி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பை ப்ராடக்டா பணமும் கிடைக்கும். அந்த பணத்தினால என்ன கிடைக்கும்னா வசதிகள்.
நமக்கு என்ன வசதி, அதான் புலனுகர்ச்சி. புலன்கள் வந்து சந்தோஷப்படுற அளவுக்கு, புலன்கள் வந்து ஆனந்தப்படுவது, அதாவது சௌகரியமாக இருப்பது, அந்த மாதிரி உள்ள புலனுணர்ச்சி. அப்புறம் அதான் அந்த சௌகரியங்கள். அதற்கப்புறம் வந்து இந்த அதிகாரத்தினால நம்ம சில காரியங்களை சாதிக்கும் பொழுது அதனால் ஏற்படுகிற பெயர் புகழ், இதுக்கெல்லாம் தான் ஆசை அப்படிங்கிறது. இது எதுக்காக வேணாலும் இருக்கலாம். உம் அறிவை ஈட்டுவதற்கு ஆசை. அந்த அறிவு எதனால் அப்படின்னா, எதற்காக வேண்டும் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கவோ, அல்லது ஒரு பெயரையும் புகழையும் ஈட்டவோ, அல்லது வந்து ஒரு அதிகாரத்தை ஈட்டவோ, அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இது ஆசைகள். சோ இந்த ஆசைகளின் இந்த வரிசை வந்து கட்டுண்ட ஆத்மாவுக்கு பரம எதிரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. கட்டுண்ட ஆத்மா எங்க இருக்கான்? கட்டுண்டு போய் கட்டி போட்டு மனசுக்குள்ள இந்த உடம்புக்குள்ள இருக்கான். சரி, இப்படி ஆசைகளுக்கெல்லாம் சுத்தியில இந்த ஆன்மா உட்காரும் பொழுது, அதான் நம்ம பார்த்தோம், புகை மண்டலம் போல இது மறைத்து கொண்டு விடுகிறது ஆத்மாவை. அதனோட உண்மையான தன்மை வெளிப்படுவதை தடுத்து விடுகிறது. சோ அதான். சோ இதுதான் வந்து வேலி. வேலியே பயிரை மேய்வது போலன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இந்த பயிராக இந்த இந்த ஆன்மா இருக்கும் பொழுது இந்த உடல் வந்து அதை விளைவிக்கணும், அதை வந்து ப்ராக்ரஸ் பண்ண ஹெல்ப் பண்ணணும். அதை விடுத்து என்ன பண்ணிடுறது, இந்த உடலானது இப்படிப்பட்ட ஆசைகளால இந்த ஆன்மாவை வந்து மேய்ந்து விடுகிறது. அதற்கு வந்து நன்மை தராமல் அதற்கு வந்து கட்டுண்ட பண்ணுறது, இன்னும் இன்னும் பற்றுக்கு உள்ளெல்லாம் கொண்டு போயிருது இந்த ஆசை அப்படிங்கிறது. சோ ஆத்மாவை காத்து உயர்த்துவதை விடுத்து என்ன பண்ணிருது, தானே அனுபவித்து கொண்டு திருப்தியும் அடையாமல் உழன்று கொண்டே இருக்கிறது. அப்படின்னு தான் இந்த ஆன்மா வந்து அதோட சேர்ந்து தானும் வந்து அனுபவிக்க தொடங்கி விடுகிறது. சோ எதிரிகள் அப்படின்னு வந்துட்டா என்ன பண்ணணும், அவர்களை வெல்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள கட்டுக்குள்ள வச்சுக்கணும், நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் இல்லையா? அவர்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் நம்முடைய நம்ம தாக்கி அவர்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது இல்லையா? அதான் அடக்குறது. இப்ப வந்து ஒரு மாடு ஜல்லிக்கட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, அது திமிரி ஓடுகிறதுனா அதை அடக்குறது அப்படின்னு தான் சொல்றோம். சோ இந்த ஆசைகள் அப்படின்றது, இந்த காமம் அப்படிங்கிறது வந்து இத்தனை இந்த ஆன்மாவுக்கு எதிரியாக இருக்கிறது. இந்த எதிரி என்ன பண்ணணும்? அடக்கணும். இப்ப அந்த அடக்கிறது அப்படின்றது எதனால முடியும் அப்படின்னா, பக்தியின் பலம் கொண்டுதான் இதை அடக்க முடியும். நம்ம போய் மேல விழுந்து இந்த காளை அடக்குற மாதிரி அடக்க முடியாது. பக்திங்கிறத கொடுக்க 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 அந்த காளை அடங்கும். அப்படின்றது. இப்ப உம் பக்தியின் பலம் கொண்டுதான் பண்ணணும். அந்த பக்தியை யார் பலம் கொடுப்பார் அந்த பக்திக்குன்னா, பரமாத்மாவாக நம் மனதிற்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பரமபுருஷ பகவான் பரமாத்மா உட்கார்ந்து இருக்கிறார். அவர் தான் அந்த பலத்தை கொடுப்பார். அப்ப அவர் கொடுக்கிற பலத்துல இந்த ஆன்மா வந்து போஷாக்கு பெறும், சக்தி கிடைக்கும். அதுக்கு அது என்ன பண்ணும், அதற்கு கொஞ்சம் பவர் கிடைக்கும் தனக்குன்னு. அப்ப அது புத்தியை போய் அடக்கும். புத்திய கண்ட்ரோல் பண்ணும். புத்தி என்ன பண்ணும், மனதை கண்ட்ரோல் பண்ணும். மனம் என்ன பண்ணும், சென்று புலன்களை கண்ட்ரோல் பண்ணும். சோ புலன்கள் கண்ட்ரோல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உடல் அப்படிங்கிற ஜடமும் ஒரு கட்டுக்குள்ள அடங்கி வரும். இதுதான் நம்ம போன தடவை இதுதான் பார்த்தோம் நம்ம. இந்த இந்த வரிசையில இப்படியாக ஒரு உடல், உடலுக்கு மேல புலன், புலனுக்கு மேல மனம், மனதுக்கு மேல புத்தி, புத்திக்கு மேல ஆத்மா, ஆத்மாவுக்கு மேல பரமாத்மா அப்படிங்கிற இந்த கட்டத்தை பார்த்தோம். இப்ப இந்த உன்னத அறிவுல எதை பற்றிய அறிவு வருது அப்படின்னா, உன்னதத்தை பற்றிய அறிவு. முதலாக பகவான் வந்து பகவத்கீதையில தன்னை பற்றி சொல்ல தொடங்குகிறார் இங்க. அப்ப தான் யார் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவோம், நம்ம எப்ப பொதுவா என்ன சொல்லுவோம், நான் இன்னாருடைய பேத்தி, இன்னாருக்கு மகள், என்னுடைய ஊர் இது அப்படின்லாம் சொல்லுவோம். எங்க அம்மா இவங்க, எங்க அப்பா இவரு அப்படின்லாம் சொல்லுவோம். சோ நம்முடைய வரலாற்றை சொல்லுகிறோம் இல்லையா? அதே மாதிரி தன்னை பற்றிய வரலாறுனா இவரை பற்றிய வரலாறு, இவருக்கு என்ன யாருடைய பேரன், யாருடைய கொள்ளு பேரன்னா சொல்லணும், அதெல்லாம் வரையறையே இல்லாதது, அது கிடையாது. இவர் பிறப்புக்கு வரலாறு இல்லை, ஆனால் அவர் பாடிய பகவத்கீதைக்கான வரலாற்று சொல்றார். அததான் இங்க வந்து அந்த பகவத்கீதையின் அடிப்படையில தன் வரலாற்று சொல்றார். அதுதான் வந்து தான் யாருக்கு முதலில் கூறினோம்,
அப்படின்னு சொல்றார். அடுத்தது வந்து முதல்ல வந்து கர்ம யோகம்னு 3வது அத்தியாயத்துல சொன்னார். அதையே எப்படி செயலாற்ற வேண்டும் அப்படிங்கறது தான் இந்த அறிவாக இங்க கொடுத்துட்டு வர்றார். அதுதான் உன்னத அறிவு. அந்த கர்ம யோகம் அப்படிங்கிறது என்ன, எது சரியான கர்மம், அதை எப்படி செயலாற்றுவது அப்படிங்கிறது தான் இந்த இந்த உன்னத அறிவு அப்படின்னு சொல்ற 4வது அத்தியாயத்துல அதுதான் வருகிறது. சோ பகவான் வாச்சன் தொடங்கி என்ன சொல்றாருன்னா, சூரிய தேவனுக்கு சொன்னேன், சூரிய தேவன் மனுவுக்கு சொன்னான், மனு இக்ஷ்வாக்குவுக்கு சொன்னான் அப்படின்னு, ஏவம் பரம்பரா பிராப்தம் அப்படின்னு, யோகே நஷ்ட பரந்தப அப்படிதான் வந்துச்சு. பரம்பரையா இந்த யோகமானது நஷ்டமாகி விட்டது, அழிந்து போய்விட்டது. பரந்தப அப்படின்றத ஞாபகப்படுத்துறார் அங்கேயும், எதிரிகளை ஒடுக்கும் அர்ஜுனா அப்படின்னு. சோ இந்த யோகமானது நஷ்டப்பட்டு விட்டது, காணாமல் போய்விட்டது கிராஜுவலா. சோ இந்த யோகம், இந்த ஆன்ம பரமாத்மா உறவு பற்றிய ஞானம், இந்த இதுல எது உண்மையாக யோகம் என்று சொல்லப்படுகிறது, கர்ம யோகம், அதாவது சாரி, அந்த ஞானம் அப்படிங்கிறது இங்கு என்ன, அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆன்ம பரமாத்மா இரண்டுக்குமான உறவு பற்றிய ஞானம். ஆன்மா என்ன அப்படிங்கிறது தனி, பரமாத்மா யாருங்கிறது தனி. ஆனால் அவை இரண்டுக்குமான உறவு என்ன, அதை பற்றிய ஞானம் தான் உன்னதமான அறிவு. இதுதான் விஞ்ஞானம். அது வந்து நஷ்டப்பட்டு விட்டது. ஆனால் அதனால வந்து புராதனமான பழமையான இந்த விஞ்ஞானத்தை பக்தனும் நண்பனுமான உனக்கு இந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உத்தமமான, அதான் இந்த உத்தம உன்னத அறிவு அப்படிங்கிற அந்த ரகசியத்தை நான் உனக்கு கூறுகிறேன் அப்படின்னு சொல்றார். இது உன்னால் தான் புரிந்து கொள்ள முடியும் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அர்ஜுனனுக்கு வந்து கேள்வி வருதுன்னு நம்ம பார்த்தோம். என்ன சொல்றான், விவஸ்வான் பிறப்பு வந்து தங்களை விட பெரியவர், அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே அப்படின்னு சொல்றான். அவர் உங்களை விட பெரியவர், அவருக்கு நீங்கள் சொன்னீர்களா அப்படின்னு கேட்கிறான். அப்பதான் அவர் சொல்றார் பகவான், அதாவது நீயும் நானும் பற்பல பிறவிகளை கடந்துள்ளோம், நானும் பற்பல பிறவிகள் எனக்கும் இருந்திருக்கிறது, உனக்கும் இருந்திருக்கிறது, நீ மறந்து விட்டாய், நான் மறப்பவன் அல்ல அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னு, அப்பதான் அவருடைய அடையாளம், தன்னுடைய அடையாளம். இப்ப வந்து எனக்கு என்ன அடையாளம், நான் வந்து கண்ணாடி போட்டிருப்பேன், இது நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இந்த இடத்துல வரேன், அடையாளம். ஒரு காணாமல் போனவர்னா என்ன சொல்றோம், ஒரு நீல நிற சட்டை அணிந்திருப்பார், கருப்பு நிற கால் சட்டை அணிந்திருப்பார், வெண்ணிற முடி அப்படின்னு சொல்றோம் அடையாளம். அது போல அவருக்குடைய அடையாளங்கள் என்னன்னா, அஜம் அவ்யயம் ரெண்டும். அஜம்னா என்ன, பிறப்பற்றவர். அவ்யயம்னா என்ன, இறப்பற்றவர். அதாவது அழிவே இல்லாதவர். இதெல்லாம் தான். அப்புறம் உயிர்வாழிகளுக்கு நான் ஈஸ்வரன் அப்படிங்கிறார். பிரகிருதி ஸ்வாம் அதிஷ்டாய அப்படிங்கிறார். அதாவது என்னுடைய ஸ்வயம் உன்னதமான உருவில் நான் யுகந்தோறும் தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்றார். யதா யதா ஹி தர்மஸ்யன்னு சொல்றார். தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்கும் பொழுது எப்போதெல்லாம் அப்படி நடக்கிறதோ அப்போதெல்லாம் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்றார். ஸ்ருஜாமியகம்னு தான் சொல்றார். நான் தோன்றுவேன் அப்படின்னு தான் சொல்றார். நான் பிறக்கிறேன்னு சொல்லல, நான் அங்கு தோன்றுவேன், ஸ்ருஜாமியகம் அப்படின்னு சொல்றார். பரித்ராணாய சாதுனாம் சொல்றார். அதுலதான் நான் வந்து 3 விஷயங்களை உங்களுக்கு சொன்னேன். முக்கியமாக நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது, ஆன்மீக உலகில் நிரந்தர ரூபம் கொண்டுள்ளார் பகவான். அங்கு வந்து நிரந்தரமான ரூபம் இருக்கிறது. ஆனால் அவர் வந்து கீழே வந்து பிறக்கும் பொழுது அதற்கு பெயர் அவதாரம் அப்படின்னு, அவதரிக்கிறார் அப்படின்னு. இது வந்து அவதாரி கிருஷ்ணர் வந்து அங்கு இருக்கும் ஒரு ரூபத்தில் ஒன்றாக அவர் அனுப்பி இவர் வரல, இவர் தானே ஸ்வயம் வந்து, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அவரே ஸ்வயமாக அவதாரியாக வந்து பிறக்கிறார். இதனுடைய 3 வேலைகள் என்ன, சாது ரக்ஷணம், சதுஷ்கிருதாம், அதாவது துஷ்டர்களை அழிப்பது, துஷ்கிருதாம், அப்புறம் தர்மத்தை நிலைநாட்டுவது, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யோகே, நான் சம்பவிக்கிறேன். சுஜாமியகம் நாங்க சொன்னார், சம்பவிக்கிறேன் இங்க சொல்றார். சம்பவித்தலும் தோன்றுதல், மறுபடி மறுபடி தோன்றுதல், அவதாரமாக வருதல். சரி, இப்ப கிருஷ்ணாவதாரத்துல என்ன ஒரு சின்ன இது பார்த்தோம்னாக்க, சாது ரக்ஷணம். யாரு சாது, எந்த சாதுவை இங்க ரக்ஷணம் பண்ணியிருக்கார் அப்படின்னா தேவகி. அப்புறம் துஷ்கிருதம், துஷ்டர் யார வந்து அழிச்சிருக்கார், கம்சனை அழிச்சிருக்கார். இப்படி செய்து இவை இரண்டையும் ஒரே சமயத்தில் அவர் செய்து என்ன பண்ணிருக்கார், தர்மத்தை நிலைநாட்டி இருக்கிறார். எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை.
கரெக்ட் தானே? அவரை எங்கே நம்ம வயசானவரா பார்த்திருக்கோமா? 25 வயதுக்கு மேல கிருஷ்ணருக்கு சொல்லவே முடியாது. உம் அவ்வளவு ஒரு இளமையான தோற்றம். என்னுடைய தோற்றம் திவ்யமானது, ஆன்மீக உடலானது. அப்புறம் என்னுடைய செயல்களும் அப்படியே அப்படின்னு சொல்றார். அப்படி நீ உணர்ந்து விட்டாயானால் உனக்கு பிறப்பில்லை, நீ அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். எப்படி உணர்கிறான், எப்படி நீ நீ எப்படி இருந்தா அதை உணர முடியும் அப்படிங்கறதான் பார்த்தோம். வீதராய பயக்ரோத, ராக பயக்ரோதன்னு எதுல பற்று, பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுதலை பெறும் பொழுது, விடுதலை பெற்று சரணடையும் போது நீ தூய்மை அடைகிறாய் அப்படின்னு சொல்றார். அந்த தூய்மையான அந்த சரணம் அடையும் பொழுது, தூய்மையான மனதோடு நீ சரணம் அடையும் பொழுது நான் என்னை நீ உணர்கிறாய். சோ அப்ப நீ சரணம் அடைவதற்கு தகுந்தாற் போல நான் உனக்கு பலன் தருகிறேன். நீ எந்த அளவுக்கு சரணம் அடைகிறியோ அந்த அளவுக்கு நான் பலன் அளிப்பேன். நீ எனக்கு 2 பெஞ்சுக்கு இடம் கொடுத்தேன்னா நான் அதுல உட்காந்துக்குவேன். நீ 4 பெஞ்சும் எனக்கே கொடுத்துட்டேன்னா அந்த அளவுக்கு நான் படுத்தே இருந்துக்கலாம் இல்லையா? எவ்வளவு இடம் நம்மளுக்கு கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பயன்படுத்திக்குவோம். அதே போல நீ சரணம் அடைந்ததற்கு தகுந்தாற் போல நான் உனக்கு பலன் அளிக்கிறேன் அப்படின்றாரு. அப்புறம் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இதனை ஞாத்வா கிருதம் அப்படின்னு சொல்றாரு. ஞாத்வானா நன்கு அறிந்து செய்தனர். முக்தி பெற்ற இது அவங்களுக்கு தெரியும், இப்படி இருந்தா நான் சரணடைதற்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பலன் கொடுப்பேன்னு தெரியும். அதனால நல்ல சரணடைவாங்களாம். யாரு? முக்தி பெற்று போயிட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இதை அறிந்ததனால்தான் முழுமையான சரணம் அடைந்தனர் அப்படின்னு சொல்ற, சரணாகதி செய்தனர் அப்படிங்கிறார். அதாவது அவர்கள் சரணாகதி செய்தாங்க அப்படிங்கறதுனால கடமைகளை செய்யாமல் இல்லை, நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்தனர். நன்கு சரணடைந்து வெறுமன இருக்குல்ல, அதுக்குதான் சொல்ல போறாரு இனிமே. காரியம்னா என்ன அப்படின்னு சொல்றார். சரணம் அடைந்து நீ காரியம் செய்வது எப்படி, நீ வெறுமன சரணம் அடைன்னு அவர் சொல்லல. உன்னத அறிவு இதுதான், ரகசியம் இதுதான். நீ சரணம் அடைஞ்சிரு, என்னை மட்டும் போற்று அப்படின்னு அவர் சொல்லல. அதை மட்டும் அவர் பிரச்சாரமா சொல்லவே இல்லை. என்ன சொல்றது, பாடமாக அவர் சொல்லிட்டே வரல. சரணமடைன்னு சொல்லல. சரணமடைந்து காரியம் நீ எப்படி செய்யலாம், இரண்டையுமே நீ எப்படி செய்வது, பேலன்சிங் ஆக்ட் தான் இதுல. ஸ்பிரிச்சுவல் லைஃப், மெட்டீரியல் லைஃப் ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு தான் பகவத்கீதை ஒரு காரணம். சார் பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவலா ஆன்மீகமா போயிடுவோமோ, இனிமே நம்ம இன்னொன்னு காலம் இருக்கு அப்புறம் பண்ணிக்கலாம், ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போயிட்டா நம்ம மெட்டீரியல் அட்டாச்மெண்ட்லாம் நம்மளுக்கு விட்டு போயிருமோ அப்படின்னு நினைச்சு பல பேரும் பகவத்கீதை படிக்கிறதுக்கு காலம் தாழ்த்துறாங்க. ஆனா இது ஆன்மீகத்தை மட்டும் சொல்லக்கூடியது அல்ல, ஆன்மீகத்தையும் லௌகீக வாழ்க்கையும் எப்படி நீ சமனாக வைத்துக் கொள்வதுங்கிறத தான் சொல்ல போறது. இப்ப பாருங்க, நியமிக்கப்பட்ட கடமைகளை அந்த முக்தி பெற்ற ஆத்மாக்கள் ஒன்றும் செய்யாமல் அப்படியெல்லாம் முக்தி பெற்று வந்து விடலை. அவர்கள் இந்த ஞாத்வா கிருத்தம் எப்படி காரியம் செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தார்கள். நியமிக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்வது எப்படின்னு அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அதுதான் இப்ப சொல்ல போற. 16ல இருந்து 30 வரையும் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, கிம் கர்ம கிம் அகர்ம கவயோபி அப்படின்னு சொல்ற. அதாவது கிம்னா என்ன, எது கர்மம், கிம்னா திரும்ப அகர்ம, எது அகர்மம், ஏத்தி கவயோபி அப்படின்னா அறிவுடையவர்கள் கூட, கவயோபி அவர்களுக்கு கூட எது கர்மம் எது அகர்மம் அப்படின்னு அத்திரமோகிதா அப்படின்றது அதில் மோகித்திருக்கின்றனர். அப்படியே மோகித்து போயிட்டாங்க. அத்திரமோகிதா அதுல மோகித்திருக்காங்க, குழம்பி போயிருக்காங்க அப்படின்னு சொல்றார். தத்தே கர்ம பிரவக்ஷாமி, அத அந்த தே நான், தத் கர்ம எது கர்மம் அப்படிங்கிறத நான் இப்ப பிரவக்ஷாமி விளக்குகிறேன் அப்படின்னு சொல்றார். அந்த கர்மத்தை நான் விளக்குகிறேன். அந்த கர்மம் எப்படி செய்வது, அந்த நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்யணும்னு சொல்றாங்கல்ல, அந்த கர்மத்தை நான் விளக்குகிறேன் அப்படின்னு சொல்றார். யத் ஞாத்வா மோக்ஷசே சுபாத், யத் ஞாத்வா எதை அறிந்து, ஞாத்வானா அறிந்து, சோ எதை அறிந்து, மோக்ஷசே சுபாத் அசுபாத் அப்படிங்கிறார். மோக்ஷம் கிட்டும், விடுதலை கிட்டும், எதை அறிவதனால் உனக்கு மோக்ஷம் கிட்டும் அப்படின்னு நான் சொல்றேன். நீ
எதிலிருந்து நீ வந்து எதிலிருந்து மோட்சம் பெறுவாய்? மோட்சம் எப்படி கிட்டும் அப்படிங்கிறது ஒண்ணு. எதிலிருந்து மோட்சம் அப்படின்னா அசுபம்ல இருந்து. அசுபம் அந்த துரதிர்ஷ்டத்திலேயே இருந்து, இந்த துரதிர்ஷ்டமாக நீ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துரதிர்ஷ்டமும். அதுக்காக நம்ம எப்படி நினைக்க கூடாது, துரதிர்ஷ்டம்னா எனக்கு லாபம் கிடைக்கல அப்படிங்கிற லௌகீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டத்தை இங்க சொல்லல. அனைத்து விதமான துரதிர்ஷ்டங்களும் இதுல அடங்கும். இப்ப வந்து நம்மளுடைய பிறப்பை கூட துரதிர்ஷ்டமா இருக்கலாம். நம்ம எங்கோ ஒரு இடத்துல பிறந்திருக்கலாம், அந்த இடம் வந்து நம்மளுடைய பக்திக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். அப்ப அது நம்மளுடைய துரதிர்ஷ்டம் தானே. அதை மாற்றி அமைத்து கொடுக்கலாம் பகவான். அது நம்மை துரதிர்ஷ்டத்திலிருந்து விடுதலை செய்ததாகும். அது போல மோக்ஷசே அசுபாத், அந்த எந்த அசுபங்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து நான் உனக்கு மோட்சம் தருவதை மோட்சம் தருவிப்பேன் அப்படின்னு சொல்றார். ஆனால் எது கர்மம் எது அகர்மம் அப்படின்னு அறிவதில், எதை அறிந்தால் இந்த மோட்சம் கிட்டும் அப்படிங்கறதுல வந்து அறிவுடையவர்களுக்கு கூட குழப்பம் இருக்கிறது. நான் அந்த தெளிவை உனக்கு இப்ப தருகிறேன் அப்படின்னு சொல்றார். அது என்ன அப்படின்னா, செயல்களின் நுணுக்கங்களை உணர்வது மிக கடினம். பொதுவாக நான் அது முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 3 விஷயங்கள் கர்மால இருக்குன்னு. கர்மா, விகர்மா, அகர்மா, 3 விஷயங்கள். இதத்தான் 17வது ஸ்லோகத்துல சொல்ற மிக நுணுக்கமான விஷயம் இது. இதை புரிந்து கொள்வது வந்து ரொம்ப சுலபம் கிடையாது. இதை நல்லா கவனமா கேளுங்க. கர்மா அப்படின்னா செயல், செயல் செய்வது. அகர்மானா செயலின்மை, செயல் செய்யாமல் இருப்பது. அப்புறம் விகர்மானா தடைப்பட்ட செயல், தடை செய்யப்பட்ட செயல். எதை செய்யக்கூடாதோ அது விகர்மா. விகர்மாவை செய்யவே கூடாது கண்டிப்பா. ஆனா அகர்மா, கர்மா, அது 2 பத்தி கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப அடுத்ததுலயே சொல்றாரு 18லயே, கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பவனே அறிவுடையவன். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கர்மத்தில் அகர்மத்தை, அகர்மத்தில் கர்மத்தை, இதுல ஒண்ணுமே விஷயம் இல்ல. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அகர்மம் அப்படின்னா 2 அர்த்தங்கள். ஒண்ணு செயலின்மை, காரியமே செய்யாம சும்மா இருக்கிறது ஒரு அகர்மம். இன்னொரு அகர்மம் என்ன அப்படின்னா, அதே மாதிரிதான் கர்மத்துக்கும் 2 அர்த்தம் இருக்கு. கர்மம் அப்படின்னா காரியம் செய்வது, அகர்மமா காரியம் செய்யாமல் இருப்பது. 2 ஒதுக்கி வச்சிருங்க. அடுத்தது கர்மம், அதோட ஒரு மீனிங் என்ன, இன்னொரு மீனிங் என்ன 2வது அப்படின்னு பார்த்தா, நம்ம செயல் செய்தோம் இல்லையா, அதோட விளைவுகள் அப்படிங்கிற ஒரு கர்மம் இருக்கு நம்மளுக்கு. வினை பயன் அப்படின்னு கர்மா அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னா அவர் கர்மா, அவருடைய பாவங்கள். பாவம் அவருன்னு சொல்றோம்ல, அது வந்து அவர் பாவம் அப்படிங்கிற ஒரு பரிதாபப்படக்கூடிய சொல்லல அது பாவம்ங்கிறது. பாவம்ங்கிறது ஆக்சுவலா என்னன்னா, அவர் செய்த பாவம் அப்படிங்கிறத நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தை தான் அது. இப்ப ஒருத்தர் பார்த்து ஐயோ பாவம் அந்த குழந்தை அப்படின்னு சொல்றோம். அது வந்து எதையோ எடுக்க ட்ரை பண்ணது கிடைக்கவே இல்லை. அவங்க அம்மா தான் போய் அதுக்கு ஹெல்ப் பண்ண. பாவம் அது அவ்வளோ ட்ரை பண்ணுது, அது எட்டி எட்டி எடுக்க பாக்குது, எடுக்கவே முடியல அப்படின்னு அது பாவம் சொல்றோம்னா, அது அப்படி ஆக்கிட்டோம் நம்ம. ஆக்சுவலா ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னா பாவம் அப்படின்னா, அவருடைய பாவத்தினால் அவர் கஷ்டப்படுறாருன்றது சொல்றதுக்கு தான் அப்படி சொல்றோம். ஆனா நம்ம அது ஜென்ரலாவே இப்ப வந்து ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாங்கன்னா பாவம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்படி கிடையாது. பாவம்ங்கிறது அது எந்த மீனிங்ல வருது அப்படின்னா, அவர்கள் துன்பப்படுவது அவர்களுடைய பாவத்தின் காரணமாக. அந்த துன்பத்துக்கு அததான் ரிமைண்ட் பண்றோம் நம்ம. ஒருத்தர் பாவம் அப்படின்னா அவர் செஞ்ச பாவம். வேற ஏதோ ஓடுறதா இருந்தது மாதாஜி, உங்களை மியூட் பண்ணிட்டேன். அதாவது அந்த இதுல வந்து கர்மா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, பாவத்தின் விளைவுகள். பாவ விளைவுகளை சொல்றது இந்த கர்மா. இந்த கர்மாவினுடைய ஆப்போசிட் என்ன, அகர்மா. அப்ப விளைவுகள் இல்லாத கர்மம் அப்படிங்கிறது அகர்மம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒண்ணு வந்து செயலாற்றுவது, செயல் இல்லாமல் இருப்பது, செயலின்மை ஒரு கர்மா. இன்னொன்னு வந்து செயலின் விளைவுகளோட இருக்கிறது, செயல் விளைவு இல்லாமல் இருப்பது.
நம்ம கேக்குறதுதான். எல்லா காரியத்துக்கும் விளைவு இருக்கும். நீங்க ஒண்ணு செஞ்சீங்கன்னா அதுக்கு ரிசல்ட் இருக்கும், அதுக்கு பலன் இருக்கதான் செய்யும். கெட்டதோ நல்லதோ பலன் இருக்கும். ஆனால் அந்த அகர்மா அப்படின்னா செயலை செய்கிறோம், ஆனால் அந்த பலனை நாம் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்து விடுகிறோம். அப்ப அந்த இடத்துல என்ன வருது? அது அகர்மாவாகிறது. இப்ப இந்த மீனிங்கை வச்சு இதுல பாருங்க. கர்மம் செய்யும் பொழுது அகர்மத்தையும் பலனை எதிர்பார்க்காமல் செய்வதையும், அகர்மத்தில் இந்த மீனிங், இந்த அகர்மம் செயலின்மை, இப்படியே செயலே செய்யாம ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு இருக்கிறதுல அதுல கர்மம் சேருகிறது உனக்கு. நீ அகர்மமாக இப்படி உட்கார்ந்து இருந்தா உனக்கு கர்மம், அது உனக்கு பாவம் சேரும் அப்படின்னும் காண்பவனே அறிவுடையவன். கிளியரா புரிஞ்சுதாப்ப? கர்மம் அப்படின்றத கர்மம் செய்வதில் அகர்மத்தை, விளைவுகளை பார்க்காமல் செய்வது தானே அகர்மம்னு சொன்னோம். விளைவுகளை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒரு காரியம் அகர்மம். கர்மம் அங்க நம்மளுக்கு பாவம் கிடைக்காது. அந்த பாவம் அல்லாத காரியமாக அது தூய காரியமா இருந்துரும். சோ அப்படி கர்மம் செய்வதை அப்படி தூய்மையாக நிஷ்காம கர்மயோகமாக, அதுல ஆசையே பலனில் வைக்காமல் அந்த நிஷ்காம கர்மயோகமாக செய்யக்கூடிய செயல், அந்த கர்மத்துல அப்படி பலனில் ஆசை இல்லாமல் செய்யக்கூடிய கர்மமும் செயலின்மையாக இருக்கும்போது உறுத்தணும். ஐயோ நம்ம செய்யாம இருக்கோமே, இதனால பாவம் வந்துடக்கூடாதே அப்படின்னு நினைப்பதும், இது ரெண்டையும் நினைச்சாதான் நீ அறிவுடையவன். உதாரணத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கலாம். ஒரு மருத்துவரை எடுத்துக்கலாம். அவருக்கு கர்மம் செய்தால் அதற்கான பலனை எதிர்பார்க்காமல் அகர்மமாக அதன் பலனை பகவானுக்கு அர்ப்பணித்து விட்டு நான் செய்கிறேன். பொதுவா தான் சொல்லுவாங்க, இப்ப ஹீல் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹார்ட் ஆபரேஷனுக்கோ ஒரு இதுக்கோ அப்புறம் நீங்க வி ட்ரீட் பட் காட் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன சொல்றது, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஆனா உங்களை சரி பண்றது பகவான் தான் அப்படின்னு பல மருத்துவர்கள் சொல்றது நம்ம கேட்டிருக்கோம். அதுதான் அவங்க காரியம் செய்வாங்க, ஆனால் அதனுடைய பலன் நல்லதா முடியும் பொழுது இது பகவத் கிருப்பையில நல்லா முடிஞ்சிருக்கு, நான் தான் செஞ்சேன்னு ரொம்ப சொல்லிக்க மாட்டாங்க டாக்டர்ஸ். ஆனா அது உண்மை, நமக்கு தெரியும், அந்த நன்றி இருக்கும். அது பகவானுக்கும் நன்றி சொல்வோம், அதை நல்லபடியா நடத்தி கொடுத்து டாக்டருக்கும் நன்றி சொல்வோம். ஆனால் அந்த டாக்டர் பொதுவா நல்ல பெருந்தன்மை உடைய நல்ல ஒரு தாழ்மையான ஹம்பிளான டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால முடிஞ்சதை பண்ணேன், உங்களோட பிரார்த்தனை இது நல்லா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் காரியமே பண்ண மாட்டேன். இப்ப ஒரு எமர்ஜென்சில ஒரு குழந்தை இருக்கும்போது நான் இது தொட மாட்டேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னா அவர் அகர்மம், அந்த இடத்துல காரியம் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. அவருடைய செயலின்மை அது அவருக்கு பாவத்தை கொடுக்கும். ஏன்னா அதனால் ஒரு உயிர் போகும் அப்படின்னா அது பாவம். அதுதான் இங்க அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தர்றார் அவர். ஐயோ, நான் அகர்மமாக உட்கார்ந்திருந்தால் எனக்கு கர்மம் வந்துவிடும், சோ நான் இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருல்ல, அவர் தான் அறிவுடையவர் அப்படின்னு. சோ சாதுக்கள் யாரை பண்டிதன்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணு சொல்றார், அறிவுடையவர்கள் யாரு அப்படின்னு. அது போல சாதுக்கள் கண்கள்ல யாரு பண்டிதனா தெரிவாங்க அப்படின்னா, எஸ்ய சர்வே சமாரம்பா, யாருடைய எல்லா முயற்சிகளும் காம சங்கல்ப வர்ஜிதா, காம சங்கல்பம் அதாவது காமத்தில் உறுதி, அந்த சங்கல்பமே காமத்தை அடைவதற்கு தான், என்னுடைய ஆசை இதுதான், அதை அடைவதற்கு நான் உறுதியோடு நான் போகிறேன் அப்படின்ற வர்ஜிதா, அது இல்லாமல் இருப்பதுதான் இல்லாமல் ஒரு காரியம் முயற்சி செய்பவனைத்தான் சாதுக்கள் பண்டிதன்னு சொல்றாங்களாம். அப்ப இந்த காமம் அப்படின்றது அது கிடைச்சே தீரணும், அதை பண்ணிடணும் அப்படின்னு நினைக்காம தன்னுடைய எல்லா முயற்சிகளும் எடுக்கிறாங்க. ஆனா அந்த முயற்சிகள் எல்லாம் அவர்களுடைய புலனின்பத்தை நோக்கி இல்லை. நம்ம சொல்றோம்ல, நார்மலா இஸ்கான்ல நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய லெக்சர்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா, பகவானை நடுவுல வச்சு நம்ம வாழ்க்கை என்கிற அந்த சக்கரத்தை வரையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, நம்ம அதுதான் இது.
அதாவது நம்முடைய அனைத்து முயற்சிகளும், ஒரு காரியம் செய்றோம், ஒண்ணு வாங்குறோம் வீட்ல, அப்படின்னா ஒரு ஒரு பொருளும் இதை வந்து பகவானுக்கு எப்படி நாம் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்திலையும், நாம் ஒரு 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 இடம் போறோம் அப்படின்னா அங்கு சென்று எப்படி பகவான் விஷயங்களை நம்ம கையாள போகிறோம், அண்ட் அங்க இருக்கவங்களுக்கு நம்ம ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒருத்தருக்காவது பகவத் விஷயங்களை சொல்ல போறோமா, இல்ல ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒண்ணு கொடுக்க நினைக்கிறோம், அப்ப அது பிரசாதமாகவோ அல்லது ஆன்மீக சம்பந்தமான ஒரு புத்தகமாகவோ கொடுக்கிறோமா அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே ஒரு பகவானை ஜோடிச்சு, ஐ மீன் ஜாயின் பண்ணி அவரை தொட்டே எல்லா காரியமும் செய்யணும். அப்படி இருந்ததுன்னா அவரை சென்டரா வச்சுதான் நம்ம வந்து சர்க்கிள் வரைகிறோம் அப்படின்னா அவர் எல்லாத்துலயும் அவரோட கண் பார்வை இருக்கும். அப்படி இருப்பவன் பண்டிதன் அப்படின்றது, அப்படி காமத்திலேயே கண்ணு இல்லாம தன்னுடைய காமத்தை சென்டர்ல வச்சு நமக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு பார்க்காம பகவான சென்டர்ல வச்சு அவருக்கு என்ன பிடிக்கும்னு பார்க்க ஆரம்பிக்கிறது பண்டிதன் அப்படின்னு சாதுக்கள் சொல்வாங்களாம். அந்த புலனுகர்ச்சி புலனின்ப விஷயங்கள் இல்லாமல் பகவத் விஷயங்கள்ல சங்கல்பம் வச்சுக்கிறவன், உறுதியாக இருப்பவன் இதுன்னு சொல்றாரு. அதுல இருந்து விடுபட்டு அவனுடைய முயற்சிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமா, பக்குவமான அறிவுடையவனாக இருப்பான் அவன். அவனுக்கு தான் வந்து இப்படி பகவானை எப்படி சென்டர்ல வைக்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். காமத்தை சென்டர்ல வைக்காம பகவானை சென்டர்ல வைக்கணும் அப்படிங்கிறது அந்த பக்குவமான அறிவுடையவனுக்கு தெரியும். அவன் எப்படி நான் நடந்துக்குவான் அப்படின்னா, அந்த அந்த பக்குவமான அவனுடைய அறிவு இருக்கு இல்லையா, அது வந்து நெருப்பு போலயாம். அந்த நெருப்புல இந்த காமத்தை அள்ளி போட்டு எரிச்சிருவானு. அந்த நெருப்பு, அந்த பக்குவமான அறிவு என்னும் நெருப்பு, அந்த நெருப்புக்கு முன்னாடி தானே ரெண்டு சாய்ஸும் வரும் நம்மளுக்கு. அந்த பக்குவமான அறிவுக்கு முன்னாடிதான் எப்போதுமே இரண்டு விஷயங்கள் வந்து நிற்கும். எதை எடுத்துக்க போறோம் அப்படின்னு. அப்படி பக்குவமான அறிவு, அதாவது சஞ்சலம், இது பரவாயில்ல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம முழிச்சு இன்னைக்கு இதை பண்ணுவோமா இல்ல தூங்குவோமா அப்படின்னு இருக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துக்கு போவோமா இந்த இடத்துக்கு போவோமா. வாழ்க்கையில எப்பவுமே இந்த ரெண்டு விஷயங்கள், பல விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி வருது. நம்ம எதை பற்றுகிறோம்ங்கிறத பொறுத்துதான் நம்முடைய அறிவு நிர்ணயிக்கப்படுது. நம்ம அறிவுடையவங்களா புத்திசாலியா இல்ல முட்டாளாங்கிறது நம்ம எடுக்கிற சாய்ஸை பொறுத்துதான் இருக்கு இல்லையா. ஒரு வார்த்தைகளே பாருங்களேன், ஒரு இரண்டு ஒரு ஒரு நான் வந்து கண்டிச்சேன் அவங்கள அப்படின்னு சொல்லலாம், நான் திட்டினேன்னு சொல்லலாம். இந்த வார்த்தைகள்ல கூட நல்ல வார்த்தை அப்படின்னு சிலது இருக்கும், சிலது வந்து ரொம்ப நேரடியாக மனதை புண்படுத்துவது போல கூட வார்த்தைகள் இருக்கும். சோ எதுவுமே பலது இருக்கு நம்மளுக்கு. abundant things are available, abundant words are available, it is what we choose. நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் நம்ம கிட்ட இருக்கு. சோ அப்படி இந்த பக்குவமான அறிவு இருக்கிறவன் அவனுடைய அறிவு வந்து ஒரு நெருப்பு மாதிரி இருக்குமா. அந்த நெருப்புல வந்து இந்த காமத்தின் மூலமாக வரக்கூடியதெல்லாம் போட்டு எரிச்சுட்டு இந்த கிருஷ்ணர் சம்பந்தமா வரக்கூடியதை பற்றி கொள்வானாம். அது ஒன்று. இன்னொன்னு என்னன்னா, அந்த அந்த கிருஷ்ண சம்பந்தமாக செய்யக்கூடிய செயல்கள்ல கூட விளைவுகள்னு ஒண்ணு வரும்ல. அந்த கர்மம் செய்தால் விளைவு இருக்கும். அந்த அந்த கர்மத்தை அகர்மமா எப்படி ஆக்குறது, அந்த விளைவுகளை எரிச்சிடுறது. அந்த பக்குவமான அறிவுங்கிறதுல வந்து என்ன பண்ணுவான், அந்த விளைவுல போக்கஸ் வைக்க மாட்டான், அந்த காரியத்துலதான் போக்கஸ் வைப்பான். அவ்வளவுதான். அந்த விளைவு எப்படி இருக்கணும், எனக்கு எவ்வளவு கிடைக்கணும், அதை யோசிக்க மாட்டான். சோ அதான் அந்த விளைவுகளை அந்த சுட்டெரிக்க கூடியது அவனுடைய நுட்பமான அறிவு அப்படின்னு சொல்றாரு. இதனை வந்து சாதுக்கள் இப்படிதான் இருக்கும்னு ஏற்கிறார்களாம். அந்த செயல்கள் விளைவுல வந்து அவன் ஏன் வந்து எரிக்க முடிகிறது, அவனால் அதை விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு அதுல பற்று இல்ல, பற்றை துறந்தவன் அவன். அது எனக்கு வேணும்னு அவன் நினைக்க மாட்டான். அவன் பலனை நோக்கி எந்த செயலுமே செய்வதில்லை. பலன் தான், இந்த பலன் வேணும் அப்படின்னு அவன் எதையுமே செய்ய மாட்டான். பலன் வேண்டாம், தன்னிலேயே திருப்தி அடைந்தவன். அந்த பலன் வந்துதான் அவனை நிறைக்கணும்ன்றது இல்ல, அவன் தன்னில் திருப்தி அடைந்தவன். அப்புறம் உரிமை உணர்வு என்ன எண்ணமே இல்லாதவன். உரிமை உணர்வு தான் மமகாரம்னு சொல்றாங்க இல்லையா, எனது, நான், இது என்னுடைய வீடு
அப்படின்ற ஒரு மமகாரம், அந்த உரிமை உணர்வு, பொசசிவ்னஸ், அது இல்லாதவன் அப்படிங்கிறார். நிராஷீர் யத சித்தாத்மா, அந்த பலனில் விருப்பமில்லாத கட்டுப்பாடு கொண்ட அந்த சித்தாத்மா, மனதையும் அறிவையும் கட்டுப்படுத்தியவன். உடலை அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உடலை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பணம் வேண்டுமோ, என்ன செல்வம் வேண்டுமோ அதை மட்டும் தான் அனுபவிப்பானாம். சரிங்களா? அதுக்கு மேல அவன் செயலே செய்ய மாட்டான். அதுக்கு மேல பிசினஸே செய்ய மாட்டான், நிறுத்திக்குவான். இது போதும் எனக்குன்ற போதும்ன்ற மனசு வந்துரும். இவ்வளவு இருக்கு என்கிட்ட, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிப்பான். அவன் இப்படி இருக்கக்கூடியவன் பாவ விளைவுகள்ல இருந்து பாதிப்படைவதே இல்லை. அந்த 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 கர்மா அப்படிங்கறது அவனுக்கு வரவே வராது. ஏன்னா அவன் வந்து தனக்கு பேசிக்கா என்ன வேணுமோ தானாக வருகிற லாபத்தை மட்டுமே அனுபவிப்பான். நம்ம சில பேர் பாக்குறோம் இல்லையா, லாபம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பாவ காரியங்களை கூட செய்வாங்க. எத்திக்கலி சரியான விஷயங்களா இருக்காது சிலது. அவற்றை கூட செய்வாங்க. இப்ப வந்து அரிசியில கல்லு கலக்கிறது, அதெல்லாம் தப்பு. ஆனா அது கொஞ்சம் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸுக்கெல்லாம் கலர் போடுறதுன்னெலாம் சொல்றாங்க. அது தெரியல நம்மளுக்கு வந்து, நமக்கு அந்த வெஜிடபிள்ஸை நம்ம வாங்குறோமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதெல்லாம் என்ன பாவ காரியங்கள், பணத்தை ஈட்டு வர்றதுக்காக செய்யப்படுகிறது. அதான் என்ன இயற்கையாக உங்களுக்கு வந்து இயல்பாகவே என்ன கிடைக்க போகிறதோ இந்த உடலை வாழ்விக்க, அதை மட்டும் ஈட்டினால் போதும்னு அவர்கள் இருப்பார்கள், இந்த பக்குவமான மனதுடையவர்கள். ஆனால் பக்குவம் இல்லாதவன் வந்து ஆசை நிறைய இருக்கும் பொழுது எப்படியாவது பணம் ஈட்டணும்னு என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. தானாக வரும் லாபத்தை திருப்தி அடைந்து இருக்கக்கூடியவன் பண்டிதன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருமையிலிருந்து விடுபட்டு இருப்பான். இது வேணும், அது வேண்டாம், இது பிடிக்குது, இது பிடிக்கல, இதுக்காக நான் அதை செய்யறேன் அப்படின்ற அந்த டுவாலிட்டி, இருமையிலிருந்து விடுபட்டிருப்பான். பொறாமை இல்லாம இருப்பான். அவனுக்கு இருக்கு, எனக்கு வேணும் அப்படிங்கிறது. சோ அதுக்காக செய்யறேன். அப்படி இல்லாம வெற்றி தோல்வியிலையும் பாதிப்படைய மாட்டான். நான் இன்னைக்கு வெற்றி பெற்று எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சதுனாலும் ஓகே, ப்ராஃபிட்டே கிடைக்கலனாலும் ஓகே, நான் சாப்பிடுறதுக்கு எனக்கு ஏதோ இருந்தா சரி அப்படின்னு நினைக்கிற அந்த திருப்தியோடு செயலாற்றுவான். அவன் அப்படியாக ஒரு சமநிலையில இருக்கிறவனுக்கு வந்து ஒரு செயலின் விளைவு வந்து பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரொம்ப ஷேக்கிங்கா ஒரு லாஸ் வந்தா கூட அதனால பாதிப்பே அடைய மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ரொம்ப தியரிட்டிக்கல் தான் இந்த சாப்டர். கொஞ்சம் இதை வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ்ல ஒவ்வொரு ஸ்லோகமா பார்த்தோம்னா டீட்டெயிலா பார்க்கலாம். ஆனா இது வந்து எல்லா ஸ்லோகத்தையும் சாரம்னு பார்க்கறதுனால இது ரொம்ப டெக்னிக்கலா இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு ட்ரையா. அதை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இல்லாத அளவுக்கு சொல்லணும்னு முயற்சி பண்றேன். பாருங்க நீங்க கொஞ்சம் உங்களை தவமா எடுத்து கொஞ்சம் கேட்டுக்கங்க. அதாவது செயலன் அதாவது மேலும் அவனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜட இயற்கையின் குணங்கள்ல பற்றற்று இருப்பான். அதாவது பாதிப்படையாமல், முக்குணங்கள் வந்தாலும் அதுல பாதிப்படைய மாட்டான். களங்கங்களுக்கு ஆட்படாமல், அந்த முக்குணங்களின் களங்கங்கள் வந்து அவனை ஆட்படுத்த வைக்கும், அதுல இருந்து விடுபட்டு இருப்பான். அதுல ஆகுமா, ஏன்னா பக்குவமான மனமுடையவன். அதாவது இப்ப வந்து காலம் கூட முக்குணங்களுக்கு ஆட்பட்டுதான் இருக்கும். அது போல அந்த காலத்துக்கு தகுந்தாற் போல நம்ம மனம் மாறுபடும். ஆனால் இந்த பக்குவமான குணமுடையவன், இப்ப நம்ம வந்து காலையிலனா ஃப்ரெஷ்ஷா இருப்போம், மத்தியானம் ஆனா தூக்கம் வந்துடும், அப்புறம் திரும்ப சாயங்காலம் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷா இருப்போம், அப்புறம் திரும்ப தூக்கம் வந்துடும். இதுதான் முக்குணங்களுக்கு, இயற்கையின் குணங்களுக்கு நாம் கட்டுப்படுவது, நாம் ஆட்பட்டு விடுவது அப்படிங்கிறது. ஆனா பக்குவமான மனமுடையவன் எந்த நேரமும் அவன் மனதினுடைய உடலினுடைய கட்டுப்பாட்டை தன் கையில வச்சிருப்பான். அதனால காலையில தான் ஃப்ரெஷ்ஷா இருப்பான் அப்படின்னு கிடையாது, இரவுதான் தூங்குவான் அப்படின்னு இல்லை. இப்ப பிரபுபாதர் பாத்தீங்கன்னா எப்படி லேட் நைட் வேலை பண்ணியிருக்காரு, ரொம்ப வெள்ளனா எந்திரிச்சு திரும்பவும் எழுதியிருக்காரு. அப்ப அவர் மனம் எப்படி ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும். அப்ப சத்வத்திலையும் ரஜோ குணம் எழுதுறதுக்கான அந்த உந்துதல்லையும் அவர் இருந்திருக்காரு, தமோ குணத்துக்கு போகல. அப்படின்னா அதுதான் பக்குவமான மனமுடையவர்கள் அப்படிங்கிறது. நம்மளும் வந்து படிக்கணும்னு நினைச்சு ரொம்ப நேரம் உட்கார்ந்தா கூட தூக்கம் கண்ணை தள்ளிருது,
அதை தள்ளி நம்மளை தூங்க வச்சிருது இல்லையா? அதுதான் பக்குவம் இல்லாத நம்முடைய உடல், நம்முடைய புலன்கள் நம்மை இழுத்து கொண்டு விடுகின்றன. அது மட்டும் இல்ல, இது உடலினுடைய ஒரு வரையறை, லிமிட்டேஷன். இதுக்கு மேல நம்ம, ஏன்னா இது ஜட உடல், இதுக்கு மேல கல்லு மண்ணு மாதிரி உட்கார்ந்து இருக்காது அது. அதுவும் அதுக்கும் ஒரு களைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதனால ஏற்பட்டு விடுறது. அது நம்ம கையில இல்ல, நம்மை மீறியது. சரி, இதுக்கு நம்ம ஆட்பட்டு விடுகிறோம் அப்படின்னு சொல்றார். ஆனால் இந்த இந்த தியான நிலையில இருக்கக்கூடிய மாபெரும் பக்குவம் அடைந்த யோகிகள், ஞானிகள்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த உடலையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தூக்கம் வருகிறதா இருந்தாலும் தன்னை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க முடியும்னா அவர்களால முடியுமா? இயற்கையின் குணங்கள்ல அவங்க ஆட்பட்டப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. திவ்ய ஞானம் அவன் மனதுல இருந்து கொண்டே இருக்கும் போது பூரண கிருஷ்ண உணர்வை அடைந்தவனுடைய செயல் உன்னதத்தில் கலந்துவிடும். நான் செய்கிற செயல் போல அதுவும் மிகவும் ஆன்மீகமயமானதாக இருக்குமா. அடுத்து பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்மாக்னௌ பிராமணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. இது கொஞ்சம் இன்னும் டீப்பர், டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இதை நான் நிறையவே உங்களுக்கு படிச்சு இதை நான் எப்படி பிரிச்சு போடலாம், அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லலாம்னு நான் முயற்சி பண்ணி ஏதோ இது பண்ணியிருக்கேன். இதை நீங்க கேளுங்க நல்லா. கிருஷ்ண உணர்வு இங்க என்னன்னு விவரிக்கப்படுது இதுல. இப்ப கட்டுண்ட ஆத்மா ஜடத்துக்குள்ள இருக்கான் ஒண்ணு, அதை புரிஞ்சுக்கோங்க. அதுல இருந்து வெளி வரணும். சோ அதற்கான வழிமுறைதான் கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது. சோ இப்ப உதாரணத்துக்கு ஒரு வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கோளாறு இருக்குன்னா அதிக பால் பொருட்களை உண்பதனால, பால்கோவா, பாசந்தி அப்படின்னு ஒரு ஹெவியான பால் பொருட்களை உண்டதுனால இந்த வயிற்றுப்போக்கோ அல்லது வயிற்றுக்கோளாறோ ஏற்படுகிறது. சோ அதற்கான மருந்து என்ன அப்படின்னா அந்த அந்த பால் பொருளே தான் வேறு உருவத்துல, என்னது, தயிர், மோர் அப்படிங்கிறது இல்லையா? சோ அதுக்கப்புறம் அதுதான், அந்த தயிர் தான் அதுக்கு விமோச்சனம், தயிரோ மோரோ. சோ அப்ப அந்த கட்டுண்ட ஆத்மாவுக்கு விமோச்சனம் என்ன? அது வியாதியில இருக்கு இல்லையா இந்த கட்டுண்ட ஆத்மா, அதுக்கு என்ன அப்படின்னா இந்த கிருஷ்ண உணர்வு. அதுவே யஜ்ஞம் அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது. அததான் நீங்க விவரிச்சிருக்காங்க யஜ்ஞம்ங்கிறத. அதுவும் இன்னும் கொஞ்சம் டீப்பா கேளுங்க. இந்த பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்ம பிரம்ம பிரம்மன்னு இந்த இந்த 24வது ஸ்லோகத்துல இத்தனை பிரம்ம இருக்கே, இது என்ன அப்படின்னா பிரம்மன் அப்படிங்கிறது பல அர்த்தங்கள்ல இருக்கு. உண்மையாகவே பல அர்த்தங்கள் இருக்கு அதுக்கு. அதுல சில அர்த்தங்கள் என்ன அப்படின்னா, பரமபுருஷ பகவானையும் இந்த பிரம்மன் குறிக்கும். சில இடங்கள்ல பிரம்மா கிடையாது இது. இந்த பிரம்மன் அப்படிங்கிறது பரமபுருஷ பகவானையும் குறிக்கும். பிரம்ம ஜோதி அப்படிங்கிற அந்த ஒளியையும் குறிக்கும். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பிரம்மன் அப்படின்னு எங்கும் இருக்கா, அதுவும் பிரம்மன், அதையும் குறிக்கும். அப்ப ஜட உடலுக்குள் அமர்ந்து ஆன்மாவோட உட்கார்ந்துருக்காரு அந்த பரமாத்மாவையும் குறிக்கும். இந்த ஆத்மாவை கூட சில சமயம் குறிக்கும் பிரம்மன். சரியா? எல்லா ஆன்மீக தன்மையையுமே இந்த பிரம்மன் குறிக்கும். அதற்கும் பிரம்மன் என்றுதான் பெயர். சோ இந்த பிரம்மனானது மாயையால் மூடப்படும் போது ஜடமாகிறது. இந்த பிரம்மமா தான் அனைத்துமே இருக்கு. ஆனால் இந்த ஜட உடலுக்குள்ள உட்காரும் போது ஜடம் அப்படி அந்த மாயைங்கிறது மூடும் பொழுது அது ஜடமாயிருது. ஏன்னா அந்த பிரம்மன்கிற தன்மை மறைந்து விடுகிறது. இந்த இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது மெட்டீரியல் ஆயிருது. ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தன்மை அப்படிங்கிறது நம்ம கண்களை மூடி அது மாயைங்கிற போர்வை போர்த்துன உடனே இந்த பிரம்மம் அப்படிங்கிற ஆன்மீகத்தன்மை லௌகீகமா மாறிவிடுகிறது. மேட்டர், வெறும் ஜடம் அப்படி மாறிடுது. இதை எப்படி இந்த 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 மாயைங்கிற அந்த திரையை விலக்கி இந்த ஜடத்தை திரும்ப எப்படி ஆன்மீகமாக்குறது? அதுதான் பக்தி, கிருஷ்ண பக்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணர்ல மனம் லயிக்கும் பொழுது இந்த இந்த ஜடமாக இருக்கக்கூடிய மனம் பிரம்மனை உணர்கிறது, பிரம்மமயமாகிறது அப்படிங்கிறது. அப்ப இப்ப இன்னொன்னு சொல்லியிருக்காங்களே, பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிர், ஹவிர்லாம் வருதே, அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
யஜ்ஞம் அப்படின்றது யாகம். உம் யாகம், நான் அதை எப்பவும் சொல்லுவேன். யாகம் அப்படிங்கிறது ஒரு தீன்ற ஒரு வார்த்தையை முன்னாடி போட்டு தியாகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தியாகம். அதுல என்னென்ன தியாகம் பண்றோம்? நம்முடைய நேரத்தை தியாகம் பண்றோம், நம்முடைய பொருட்களை அதுல தியாகம் பண்றோம், தம்முடைய அறிவு, நாம் கற்ற அந்த வேத பாராயணத்தை அதுல யாகம் பண்றோம், என்னென்னமோ அதுல தியாகம் பண்றோம். சோ அதுதான் அது. அப்ப அந்த அந்த யஜ்ஞம்ங்கிறத சுற்றி என்னென்ன இருக்கு அப்படின்னா, அர்ப்பணிக்கப்படும் பொருள் ஒன்று. அந்த அந்த யஜ்ஞ பொருட்கள். அடுத்தது அர்ப்பணத்தை ஏற்கக்கூடியவர் ஒருத்தர் இருக்கணும், அதுதான் விஷ்ணு. யஜ்ஞபதி அப்படின்னு சொல்றோம். அவர் யஜ்ஞங்களுக்கெல்லாம் பதியாக அவர் இருக்கிறார். அவர் அப்புறம் அந்த யஜ்ஞத்திற்கான வழிமுறை எப்படி செய்யணும் அப்படிங்கிற வழிமுறை இருக்கு. அப்புறம் யஜ்ஞத்தை செய்பவர் ஒருத்தர் இருப்பார். அதாவது யஜ்ஞத்துக்கு ஸ்பான்சர் பண்ணவர் ஒருத்தர் இருப்பார். நம்ம எல்லாம் நம்ம பணம் கட்டுறோம் யஜ்ஞத்துக்கெல்லாம். அப்ப நம்மளேவா செய்ய விட்டுறாங்க? இல்ல, அதுக்குன்னு தகுதி வாய்ந்த பிராமணர்கள் இருப்பாங்க, அந்தணர்கள் இருப்பாங்க, அவங்கதான் அந்த யாகத்தை செய்வாங்க. சோ அவர்கள் அந்த அந்த யஜ்ஞத்தை செய்பவர் அவர். யஜ்ஞத்திற்கான பொருட்களை கொடுத்தவர் வேற, அவரும் இருக்காரு இதுல. அப்புறம் அந்த யஜ்ஞத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு. சோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் பூரண உண்மை அப்படிங்கிறார். எல்லாமே பூரண உண்மை அப்படிங்கிறது. சோ இந்த பூரண உண்மையை முழுவதுமாக உணர்தல் தான் சமாதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த யஜ்ஞம் யாருக்கு சில சமயம் இது இது ஒரு ஜென்ரலா யஜ்ஞம் அப்படிங்கறத பத்தி இத சொல்லப்பட்டிருக்கு. இதுல இந்த யஜ்ஞம் பல விஷயங்களுக்காக செய்யப்படலாம். இந்த யஜ்ஞம் தேவர்களுக்காக செய்யப்படும் பொழுது அவர்கள்கிட்டேருந்து சில பலனை எதிர்பார்த்து செய்யப்படும். சோ அவர்களுக்காக செய்யப்படலாம். அருவ பிரம்மனை நோக்கியும் இந்த யஜ்ஞம் செய்யப்படலாம். அடுத்தது இந்த 26வது ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வர்ணத்தவர்களுக்கும் இந்த யஜ்ஞம் பிரசுரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க செய்யணும், அதாவது இல்ல பிரெஸ்கிரைப்டு டியூட்டிஸ், பிரெஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது விதிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் இந்த யஜ்ஞத்தை ஒவ்வொரு விதத்தில் செய்யணும்னு. இப்ப பிரம்மச்சாரிகளுக்கு எப்படி அப்படின்னா, அவர்களுக்கு இந்த யஜ்ஞத்தை பொருத்தி பார்க்கணும். அவங்க என்ன யஜ்ஞம் பண்றாங்க அப்படின்னா, மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு நெருப்பு அவங்களுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த நெருப்புல இந்த புலனின்பம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் கொண்டு அதுல போட்டுருவாங்க. யஜ்ஞம்ங்கிறது என்ன? நெருப்பு. அந்த நெருப்புல என்னெல்லாம் நம்ம எரிக்கிறோம் அப்படிங்கிறது. சோ இந்த பிரம்மச்சாரிகள் மன கட்டுப்பாடுங்கிற நெருப்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்குள்ள. அப்பதான் புலனின்ப விஷயங்கள், புலனின்ப காரியங்கள் எல்லாம் அவங்க பார்க்கும்போது அதுல கொண்டு அவற்றையெல்லாம் கொண்டு இங்க இந்த புலன் கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு அப்படிங்கிற நெருப்புல போட்டு எரிப்பாங்க. சோ அப்ப முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இந்த 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 கிரகஸ்தர்களுக்கு என்ன அப்படின்னா, அவர்களுக்கு வழிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு புலனின்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நெறிமுறை இருக்கும் அவர்களுக்கு. சோ அப்ப புலன்கள் புலன்கள்ங்கிற நெருப்புல புலன் பொருட்களை கொண்டு இடுகிறார்கள். புறன் பொருட்கள் அங்கங்க கிடைக்குது அவங்களுக்கு, அவற்றை அனுபவிக்கக்கூடிய அதிகாரம் கொஞ்சம் அவர்களுக்கு இருக்கு. அவற்றை அப்ப அதை கொண்டு என்ன பண்றாங்க, புலன்களுக்கு கொடுக்குறாங்க. புலன்கள்ங்கிற நெருப்புல கொண்டு அவற்றை போடுகிறார்கள். இந்த புலனும் அது என்ன சொல்றது, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதா தான் இருக்கும். நெறிமுறைப்படுத்தப்பட்ட புலன்கள் தான் இது. அவை என்னென்னதை அனுபவிக்கலான்னு இருக்கும், அதை கொண்டு கொடுப்பாங்க. அதுக்கு மேல இருந்தா இது வெடிச்சிரும் இந்த நெருப்பு. சோ அந்த புலன்களுக்கு தகாத விஷயங்களை கொடுக்க மாட்டாங்க, தகுந்த விஷயங்களை கொடுப்பாங்க. அடுத்தது இவற்றால் இவர்கள் இந்த யஜ்ஞம் செய்வதால் அவங்களுக்கு புலன் கட்டுப்பாடு, அவர்களுக்கு அவர்களுடைய வர்ணத்துக்கு தகுந்த, அவர்களுடைய ஆசிரமத்துக்கு தகுந்த அந்த கட்டுப்பாடு அவர்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் அதற்கு தகுந்த யஜ்ஞம். அப்புறம் 27 பதஞ்சலி யோகத்தை பத்தி சொல்லுது. சரிங்களா? பதஞ்சலி யோகம் என்னது? அஷ்டாங்க யோகம். அதை பத்தி சொல்லுது. அதுல ஆத்மா 2 விதமாக சொல்லப்படுது.
பெயர் சொல்லுக்கு பிரத்யக் ஆத்மா, பராக் ஆத்மா. பராக்னா பராக் பாக்குறியேன்னு சொல்றாங்கல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பராக் ஆத்மானா புலனுகர்ச்சியில் பற்றுதல் கொண்ட ஆத்மா. புலன்களை அங்க எங்கேயும் பராக் பார்த்துட்டே இருக்கும். என்னென்னலாம் வந்து நம்மள ஈர்த்து நம்ம அனுபவிக்கலாம்னு யோசிக்க கூடியது இந்த பராக் ஆத்மா. சோ இந்த பராக் ஆத்மா இந்த புலன் இன்பத்தை எல்லாம் விடும்பொழுது பரக்காத்மாவாயிடும், பிரத்யக்காத்மாவாயிடும். சரிங்களா? அதான். சோ இந்த ஆத்மா இருக்கக்கூடிய இடம் எது? உடல். உடல். சோ இந்த உடல் வந்து 10 வகையான வாயுக்களால இயக்கப்படுது. அங்க ஒரு வாயு போகுது, இங்க ஒரு வாயு போகுது, எல்லாம். இப்ப நம்ம பேச்சு கூட, பேச்சு சப்தம் கூட வாயு தான். ஒரு வாயுவை நம்ம எடுத்து வெளியில விடுறோம். அந்த அந்த நம்மளுடைய வாய் மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சப்தம் அந்த வாயுல கலந்து வெளியில வருது. சோ எல்லாமே வாயுக்கள் தான். சோ இந்த 10 வகையான வாயுக்கள்ல உந்தப்படுது ஆத்மா. நம்ம நல்ல விதமா இந்த வாயுக்களை, இந்த காற்றை நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த ஆன்மாவுக்கு அது நல்லது. ஆனால் அது எல்லாம் கெட்ட விஷயமா யூஸ் பண்ணோம்னா அது அந்த ஆத்மாவுக்கு அது நல்லது இல்லை. அது போல சுவாச பயிற்சி அதுக்குதான் ரொம்ப நல்லது. நம்ம மனதை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு போகும். அப்ப வந்து நம்ம மனம் எதுல லயிக்கும்? ஆன்மீகமான விஷயங்கள்ல லயிக்கும். இப்ப அது இல்லாம ரொம்ப என்ன சொல்றது, சாப்பிடுற பொருட்கள்லயோ இல்ல நம்ம வேறு எல்லாத்துலயும் நம்மளுடைய பிராணனை வந்து ஒரு கட்டுப்பாடே இல்லாம வச்சிருந்தோம் அப்படின்னா அது நாடக்கூடிய பொருட்கள் ஆத்மாவுக்கு ஏதுவா இல்லாம போயிடும். ஆத்மாவினுடைய வளர்ச்சிக்கு பயனுள்ளது இல்லாம போயிடும். சோ இதனுடைய கட்டுப்பாடு வேணும். அதுக்குதான் மூச்சு பயிற்சி பண்ணணும், கட்டாயம் வேணும். அது எல்லா ஆச்சாரியர்களுமே சொல்லியிருக்காங்க. பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, வாயுக்களை வந்து இயக்கத்தை, அந்த ஓட்டத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி இது. இந்த வாயுக்கள் வந்து ஜடப்பற்றுதலை விட்டு விலகி ஆத்மாவை தூய்மைப்படுத்த வழி செய்கிறது. இந்த ஜட அதாவது அந்த அந்த காற்று தானே சுத்திட்டே இருக்கு நம்ம உடல்ல. அதை வந்து நம்ம இப்படி சுத்திகரிப்பு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, பிராணாயாமம் பண்ணி கட்டுப்படுத்திக்கிட்டு கரெக்டா வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து அந்த ஆன்மாவை வந்து இது தூய்மைப்படுத்துமா, தூய்மைப்படுத்துவதற்கு வழிவகுக்கும். அதுவும் சோ சீரான மூச்சு தியான பயிற்சி இருந்ததுன்னா மனதை நம்ம சமநிலைப்படுத்த முடியும், உணர்ச்சி வசப்படுவதை தடுக்க முடியும். சோ அதனால தன்னுணர்வை நம்ம நாடுவோம். இல்ல உணர்ச்சி வசப்பட்டு அந்த மேட்டரை டீல் பண்ணணும், இந்த மேட்டரை டீல் பண்ணணும், 100 விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம்னா தன்னை உணர்வதற்கு நேர்மை இல்லாமல் போயிடும் நம்மளுக்கு. சரிங்களா? அதுல நாட்டமே வராது. சில பேர் இருக்காங்க, எனக்கு இன்னும் நேரம் வரல ஆன்மீகத்துக்குள்ள வர்றதுக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பல விஷயங்கள்ல இன்னும் முங்கி போயிருக்காங்க. அந்த அமைதி, அந்த சீரான மூச்சு அவங்க கிட்ட இல்ல. அதான் காரணம். அடுத்தது 28வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, திரவிய யஜ்ஞம், தப யஜ்ஞம், யோக யஜ்ஞம், ஸ்வாத்தியாயம், ஞான யஜ்ஞம்னு இத்தனை விஷயங்கள் சொல்லப்படுது. அதுல என்ன அப்படின்னா, யஜ்ஞம்னாலே என்ன சொன்னேன்? யாகம். யாகம்னா என்ன? தியாகம். அப்படின்னா கொடுத்தல். தியாகம்னா விட்டு கொடுக்கறது இல்லையா? நான் அதை விட்டு கொடுக்கறது, நான் அதை சாக்ரிஃபைஸ் பண்றேன், கொடுக்குறேன். யஜ்யம். இப்ப திரவியம்னா என்ன? நம்மளுடைய செல்வம், வெல்த். அந்த அந்த பொருளை தியானமாக கொடுப்பது. அப்புறம் தப யஜ்யம் அப்படிங்கிறது வந்து தவம், கட்டுப்பாடு, காமங்களை தியாகம் செய்வது. இதுல தப யஜ்ஞம், எதை யஜ்ஞமா பண்றோம், எதை தியாகம் பண்ண போறோம்? தவம் பண்ணும்போது என்ன தியாகம் ஆகுது? தவம் பண்றோம், தவம் பெரிய தவம் இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறோம். அவங்க என்னத்தை தியாகம் பண்றாங்க? தன்னுடைய காமத்தை தியாகம் பண்றாங்க. இப்ப வந்து எந்திரிச்சு படுத்துக்கணும்னு தோணலாம் அவங்களுக்கு, ஆனாலும் உட்கார்ந்தே இருக்காங்க. துருவ மகாராஜர் வந்து எப்படி ஒத்த கால்ல நின்னாருன்னு நம்ம பார்த்திருக்கோம். சோ அவருக்கு வந்து எத்தனையோ அசௌகரியங்கள் இருந்திருக்கலாம், ஆனா தவம் அப்படின்றது செஞ்சார். அந்த தவத்தினால தன்னுடைய சௌகரியங்களை தியாகம் செய்து தவம் செய்தார். சோ அது தப்ப யஜ்ஞம் அப்படிங்கிறது. அப்புறம் யோக யஜ்ஞம், அதான் அந்த அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது. அதுலயும் வந்து பலவிதமான தியாகங்கள் இருக்கு. நான் இஷ்டத்துக்கு மூச்சு விடலாமே, ஆனால் நான் பிராணாயாமம் செய்கிறேன். நான் வந்து இஷ்டத்துக்கு உட்கார்ந்துக்கலாம்,
இப்படி குனிஞ்சு கூட உட்காந்துக்கலாம், ஆனா அதுல நிமிர்ந்து உட்காரணும். சரி, இந்த தியாகத்தை நான் செய்யறேன். சரி, இப்படியாக தியாகங்கள் எல்லாம் அடங்கியது அந்த யோகம் அப்படிங்கிற ஹத யோகம், பதஞ்சலி யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது. அப்புறம் சுவாத்தியாயம் அப்படிங்கிறது வந்து வேதங்களை பயிலும் யஜ்யம். அந்த வேதங்கள் பயிலுவதற்கு நேரத்தை தியாகம் செய்து, நம்மளுடைய அறிவை தியாகம் செய்து அந்த வேதங்களை பயில்வது. அப்புறம் ஞான யஜ்யம் அப்படின்னா ஞான ஒளி, அந்த அந்த நம்முடைய புத்தியை தியாகம் செய்து ஞானத்தை பெறுகிறோம் அப்படிங்கிறது. சரி, இப்படியாக இந்த இப்படியெல்லாம் யஜ்ஞங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்புறம் இந்த 29ல பிராணாயாமம், ஹட்ட யோகம், இது எல்லாமே வந்து தன்னை உணர்வதற்காக ஒருவனை உந்தும் அப்படிங்கிறதுல தெளிவாக சொல்றார். இப்ப இதுல உங்களுக்கு இந்த கடைசி 2 ஸ்லோகங்கள், ஒரு நிமிஷம், எப்படின்னா இந்த பிராணாயாமம் எப்படி வந்து உள் போகக்கூடிய காற்றையும் வெளி வரக்கூடிய காற்றையும் எப்படி அதை வந்து என்ன சொல்றது, ரிவர்ஸ் பண்றது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதை வந்து உள்போக மட்டும்தான் முடியுங்கிறது நேச்சுரல். ஆனா நாம வந்து அதை முயற்சி செய்து அதை வந்து வெளிக்காற்றாக ரிவர்ஸ் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோல், இப்படி எல்லாம் பண்றது. அப்புறம் வந்து இந்த சமானமா அந்த பிரீத வைக்கிறதுக்கு ஹோல்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல, நிறுத்துறது, எவ்வளவு நேரம் நிறுத்த முடியும் அப்படின்னு பாக்குறது. இந்த மாதிரி மூச்சு பயிற்சி, இந்த மூச்சை வந்து நம்ம நெறிப்படுத்துவது, அப்புறம் நம்முடைய உணவு பழக்கங்களை நெறிப்படுத்துவது, இதெல்லாமும் வந்து இந்த அஷ்டாங்க யோகத்துல அடங்கும் அப்படின்னு சொல்றார். இதுவும் வந்து ஒரு யஜ்ஞமாகவே சொல்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா 30வது ஸ்லோகத்துல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படியாக பலவிதமான யஜ்ஞங்களையும் அறிந்தவர்கள் தன்னுடைய பாவங்களில் இருந்து விடுபட்டவர்களாகின்றனர் அப்படின்னு சொல்றார். இந்த இந்த யஜ்ஞங்களுடைய பலனை அனுபவித்தவர்கள் இந்த கர்மத்தினுடைய பலனுக்கு ஆசைப்பட மாட்டார்கள். அவர்கள் வந்து இந்த இன்னும் இன்னும் ஆன்மீக உலகத்திற்கு வீறு நடை போட்டு முன்னேறி போவாங்களாம் அப்படிங்கறதான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. சர்வேபி எதே யஜ்ஞவிதோ யஜ்ஞ க்ஷபித கல்மஷாக யஜ்ஞ சிஷ்டாமிருத புஜோ யாந்தி பிரம்ம சனாதனம். அந்த பிரம்ம சனாதனம்ங்கிற இடத்துக்கு அவர்கள் வந்து வீறு கொண்டு போவாங்களாம். எப்ப இந்த யஜ்ஞ சிஷ்டாமிருத்தம் புஜோ, அந்த அந்த அமிர்தமாகிய அந்த யஜ்ஞங்கள்ல கிடைக்கக்கூடிய அந்த அமிர்தம் இருக்கு இல்லையா, ரிசல்ட், அப்படிங்கிற அதை வந்து அனுபவித்தவர்கள் பிரம்ம சனாதனத்தை அடைந்துதான் போவார்கள். சோ இந்த யஜ்ஞங்கள் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இதுல எதுவுமே வந்து நீங்க ஒன்று காரியம் செய்யாமல் சொல்லல, காரியங்களை ஆற்றிக்கொண்டு நீ வந்து புலன்களுக்கு அப்பாற்பட்டு நீ எப்படி வரணும் அப்படிங்கறது தான் சொன்னார். அதை தான் இப்ப நம்ம பார்த்தோம். சோ இப்படியேதான் 30வது அத்தியாயம் வரையும் இருக்கு. இது வந்து ரொம்ப கொஞ்சம் தியரிட்டிக்கலா உங்களுக்கு சவுண்ட் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் நம்ம அடுத்த வாரம் இதுக்கு உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்ததுன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவற்றை குறித்து கொண்டு வாங்க. அடுத்த புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை கிளாஸ் நான் இல்லை, அடுத்த புதன்கிழமை நான் கிளாஸுக்கு வருவேன். அப்ப கட்டாயமா கேளுங்க, நம்ம ஃபர்தரா இதை டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இன்னும் வந்து உங்களுக்கு டீட்டெயில் என்னால முடிஞ்சதை சொல்ல பாக்குறேன். சரி, இதை வந்து 4வது அத்தியாயம் எனக்கு வேற வழி இல்லை. உங்களுக்கு வந்து இந்த 30 வரையும் முடிச்சாகணும், அந்த விஷயங்களை அடக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவசரமாக கூட போயிருந்திருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. எப்படி உங்களுக்கு புரிஞ்சுது அப்படிங்கறது நீங்க பாருங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி வந்து கலந்து கொண்டதுக்கு. ஹரே கிருஷ்ணம்மா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.